ஓகே. இப்போ வந்து கேள்வியை பார்த்தீங்கன்னா பங்கு லாப கேள்வி வந்திருக்கு எங்களுக்கு. பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் திரு சங்கர் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 80 உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்ளுணர்வு செய்வதற்கு 40,000 முதலீடு செய்கிறார். அக்கம்பெனி ஒரு பங்குக்கு 6% ஆண்டு பங்கு லாபத்தை கொடுக்கிறது. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவர் என்ன செய்யறார்? பங்குன்ற சந்தை விலை 80 இருக்கிற ஒரு கம்பெனியில வந்து 40,000 வந்து என்ன செய்யறார்? முதலீடு செய்யறார் பங்குகளை வாங்குறதுக்கு. அப்ப எவ்வளவு எண்ணிக்கையான பங்குகள் அவர் வாங்கியிருப்பார்? என்ன செய்யணும்? 40,000 40,000 பிரிக்கணும். 80 சார். எத்தனையால? 80. 80 பிரிக்கணும். அப்ப 40,000 வந்து 80 பிரிச்சாதான் எங்களுக்கு வந்து வரும் எத்தனை பங்குகளை வந்து அவர் வாங்கி இருக்கிறார்ன்றது வரும். அப்ப 40,000 நாங்க 80 பிரிச்சோம் வேண்டாம். இங்க ஒரு சைபர், இங்க ஒரு சைபர், எண் 1 8, எண் 5 40. அப்ப எத்தனை பங்குகள் வாங்கியிருப்பார்? எத்தனை பங்குகள் வாங்கியிருப்பார்? 500 சார். 500 பங்குகள் வாங்கியிருப்பார். ரைட். அப்ப பங்குகளோட எண்ணிக்கை வந்து எங்களுக்கு தெரியும் 500 பங்குகள். திரு சங்கர் பெறும் ஆண்டு பங்கு லாப பிரமாணத்தை காண்க. ரைட். இப்ப என்ன சொல்லியிருக்கு? ஒரு பங்குக்கு 6 ரூபாய் வீதம் பங்கு லாபம், ஆண்டு பங்கு லாபம் கிடைக்குது. அப்ப இவர் எத்தனை பங்குகள் வாங்கியிருக்கிறார்? 500 பங்குகள். ஆகவே எவ்வளவு ஆண்டு பங்கு லாபம் கிடைக்கும்? 500 தர 6 சார். 6, 5000 30. அப்ப எவ்வளவு வரும்? 3000 ரூபாய். ஓர் ஆண்டுக்கு பின்னர் திரு சங்கர் எல்லா பங்குகளையும் விற்று 3,500 ரூபாய் மூலதன லாபத்தை பெறுகிறார். ஒரு பங்கின் விற்பனை விலையை காண்க. மூலதன லாபம் என்னன்னு சொன்னா நான் நேற்று மூலதன லாபம் மூலதன நட்டம்னு சொன்னான். மூலதன லாபம் என்னன்னு சொன்னான்? பங்குகளை வாங்கி என்ன விலைக்கு வாங்குறாரோ அதை விட கூட விலைக்கு வித்தேரண்டா என்ன வரும்? லாபம் வரும். இப்ப பங்குகளை இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன்? மூலதன லாபம் இப்ப 5 ரூபா பங்கு அது அடுத்த வருஷத்துல வந்து அது 10 ரூபாய்க்கு ஆகிருக்கண்டா அவருக்கு வந்து ஒரு பங்கு விற்கிறதால எவ்வளவு மூலதன லாபம் வரும்? 5 ரூபா வரும். ரைட். அதே மாதிரி 5 ரூபா பங்கு அடுத்த வருஷம் விலை குறைஞ்சு 3 ரூபாய் ஆயிட்டேன்டா அவருக்கு வந்து 2 ரூபா நட்டம் பெறும் ஒரு பங்கால. இப்படி அவர் எத்தனை பங்கு வாங்குறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெண்டு அத்தனை பங்கால அந்த நாங்க பெருக்குவோம். ரைட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் மூலதன லாபம் கிடைக்குது. என்ன அர்த்தம்? அவர் வாங்கின விலையை விட 3,500 ரூபாய் கூடுதலா என்ன செஞ்சிருக்கு? லாபம் கிடைக்குதுன்னா எவ்வளவுக்கு வாங்கினது வந்து 40,000 விற்றது என்ன விலைக்கு இருக்கும்? வாங்கினது 40,000 ரூபாண்டா விற்றது எவ்வளவா இருக்கும்? 40 3,500. 43,500 ரூபாய்க்கு வித்திருப்பேன். ரைட். அப்படி இப்ப நாங்க வந்து ஒரு பங்கின் விற்பனை விலையை கேட்டிருக்கு. ரைட். அப்ப நீங்க 43,500 ரூபாய் போட்டு அதை திருப்பி எத்தனை எத்தனை பங்குல இருக்கு? 500 பங்கு இருக்கு. அதால பிரிச்சு நீங்க காணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? 3,500 ரூபாய 500 பங்குகளால பிரிச்சு கண்டு, ரைட், 3,500 பங்குகளால பிரிச்சு காணிக்கல என்ன வரும்? ஒரு பங்குக்கு எவ்வளவு கூடுதலா வித்திருக்காருன்னு வரும். அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு கூடுதலா வித்திருக்காரோ ஏற்கனவே ஒரு பங்கின விலை என்ன வாங்கிக்கல பங்கின விலை எவ்வளவு? ஒரு பங்கு என்ன விலைக்கு வாங்குற? 80 ரூபா சார். 80 ரூபாய்க்கு வாங்குற. இப்ப நீங்க இந்த 3,500 இது லாபத்தால கிடைச்சதுதான் 3,500. 3,500 எத்தனை பங்கு வாங்கியிருக்கிறார்? 500 பங்கால பிரிச்சா எங்களுக்கு என்ன வரும்? 7 ரூபா வந்து ஒரு பங்குக்கு கூடுதலா வித்திருக்காருன்னு வரும். அப்ப 80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா என்ன விலைக்கு வித்திருப்ப? 80
ரூபாய்க்கு 700 சார். ரூபாய்க்கு வித்திருப்பார். அப்படி காணலாம் ஒன்று. இல்லாட்டி என்ன செய்யலாம்? இப்ப அவர் வந்து வாங்கின பங்குகளோட மொத்த விலை எவ்வளவு? 80,000க்கு வாங்கியிருக்கு, ரைட்? அப்ப பங்குகளை வாங்கினது வந்து 80,000க்கு. அப்ப பங்குகளை வாங்கினது வந்து 80,000க்குண்டா சக 40,000. பங்குகளை வாங்கினது வந்து 40,000க்கு, ரைட்? பங்குகளை வாங்கினது வந்து 40,000க்குண்டா சக இப்ப எவ்வளவு அவருக்கு லாபம் வந்திருக்கு? 3,500. அப்ப மொத்தமா அவர் விற்ற விலை என்னவா இருக்கும்? மொத்த பங்குகளையும் லாபம் வச்சு வித்திருக்காருண்டா வாங்கின விலையை விட 3,500 ரூபாய் கூடுதலா லாபம் வந்திருக்கு. அவை மொத்த பங்குகளையும் விற்றது வந்து எவ்வளவுக்கு? 43,500 ரூபாய்க்கு, ரைட்? 500. ஒரு பங்குன்ற விலை எவ்வளவு? சாரி, எத்தனை பங்குகள் இங்க எங்கள்ட்ட இருக்கு? எத்தனை பங்கு வாங்கினவர் அவர்? அந்த 500 40 சார். 500 பங்குகள் வாங்கியிருந்தவர். அப்ப இப்ப 500 பங்குகளையும் விற்றதால அவருக்கு வந்து இப்ப கையில காசு எவ்வளவு இருக்கு? 43,500 ரூபாய். ஆகவே ஒரு பங்கின் விலை என்ன, விற்ற விலை என்னவா இருக்கும்? 43,500 500 அளவு இருக்கணும். அப்ப எப்படி வரும்? இங்க 2 சைபர், இங்க 2 சைபர், ஐ 1 5, ஐ 8 40, 3 7. அப்ப 87 ரூபாய். இதைத்தான் நான் முன்னுக்கு என்ன சொன்னேன்? இந்த 3,500 லாபத்தை நீங்க எத்தனை பங்கு வாங்கியிருக்கீங்களோ, 3,500 எத்தனை பங்குகள் வாங்கியிருக்கீங்களோ, 500 பங்குகள், அப்ப பிரிச்சீங்கன்னா 7 ரூபா வந்து ஒரு பங்குக்கு 7 ரூபா லாபம் வச்சு வித்திருக்கீங்க. அப்ப ஏற்கனவே ஒரு பங்கு என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 80 ரூபாய்க்கு. லாபம் வச்சு வித்திருக்கோம் 7 ரூபாய்க்கு. அப்ப எவ்வளவு? 80 சக 7, 87 ரூபா. அந்த 87 ரூபா தான் இந்த 87 ரூபா. விளங்குதா? சரி விளங்குதா? சார். விளங்குதா இல்லையா? வராது சார். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரு சங்கர் தன்னிடமுள்ள பங்கு லாப வருமானத்துடனும் மூலதன லாபத்துடனும் ரூபாய் 3,500 சேர்த்து, ரைட்? பங்கு லாப வருமானம் என்றா என்னது? ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் வருது? ஆண்டு பங்கு லாபம் ஒரு பங்குக்கு கம்பெனி ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு கொடுக்குது? 6 ரூபா சார். 6 ரூபா கொடுக்குது. 6 ரூபா. ஆகவே ஆண்டு பங்கு லாபங்களுக்கு எவ்வளவு வந்தது கண்டனாங்க? 500 பங்குக்கு 3000 6 ரூபா படி 3,000 ரூபாய் வந்தது. அந்த 3,000 ரூபாயுடனும் மூலதன லாபம் எவ்வளவு எங்களுக்கு வந்தது? 3500 சார். 3,500 ரூபாய். அந்த 3,500 ரூபாயோடையும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வரும் 3,500 ரூபாய் சேர்த்து, ரைட்? அப்ப முதல்ல ஒரு 3,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3,000 பாருங்க, முதல்ல ஒரு 3,000 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு 3,500 ரூபாய் மூலதன லாபம், அதோட இன்னொரு 3,500 ரூபாய் சேர்த்து அம்முழு பணத்தையும் 10% கூட்டு வட்டிக்கு ஒரு நிலையான வைப்புல வைப்பு செய்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறேன், ரைட்? இவ்வளவு எவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் வைக்க போறேன்? 10,000 ரூபாய். 3,500 3,500 7,000, 7,000 3,000, 10,000 ரூபாய் வந்து பேங்க்ல கொண்டு போய் வைப்பு செய்ய போறேன், ரைட்? 10,000 ரூபாய் வைப்பு செய்தா முதலாவது ஆண்டு இறுதியில அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? வேண்டா என்ன செய்யணும்? 10,000க்கு வட்டி எவ்வளவு? 100ன் மேல் 10%. 10%. அப்ப 10%. இப்ப 100 10,000 ரூபாய்க்கு 10% வட்டி என்ன எவ்வளவு உங்களுக்கு வட்டி கிடைச்சிருக்கும் என்று கேள்வி. அப்ப இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், ஆக எவ்வளவு? 1,000 ரூபாய். 1,000 ரூபாய் வந்து முதலாவது வருட இறுதியில வட்டி கிடைச்சிருக்கும். இது கூட்டு வட்டி கணிக்க போறோமா, எளிய வட்டி கணிக்க போறோமா? இது வந்து கூட்டு கூட்டு வட்டி வட்டி. சார். இப்ப எளிய வட்டியா இருந்தா நாங்க என்ன செஞ்சிருக்கலாம்? எளிய வட்டியா இருந்தா 2 வருட இறுதியில என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த 1,000 2ஆல பெருக்கி எவ்வளவு கொடுத்துருக்கலாம்? 2000 சார். 2,000 வந்து டைரக்டா கொடுத்துருக்கலாம். ஏன் எளிய வட்டி என்ன? அப்படியே வட்டி வட்டி மட்டும்தான் வரப்போகுது. கூட்டு வட்டி என்ன சொன்னான்? வட்டிக்கு வட்டி, ரைட்? எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ரைட்? இப்ப 2வது வருட ஆரம்பத்துல இப்ப அவற்றை வைப்பில் இருக்கிற தொகை எவ்வளவா இருக்கும்? 11,000 சார். 11,000 இருக்கும். 2வது வருட ஆரம்பம் எவ்வளவா இருக்கும்? 11,000 இருக்கும். 10,000
சக 1000, 11,000. இப்ப ரெண்டாவது வருட இறுதியில அவருக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கும்னு பார்க்கணும். அப்ப ரெண்டாவது வருட இறுதியில அப்ப எகைன் வந்து என்ன செய்யணும்? இப்ப அவர்கிட்ட இருக்கிற தொகை வந்து எவ்வளவு? 11,000 ரூபாய். 11,000க்கு என்ன காணணும்? 10% வட்டி காணும். அப்ப 11,000க்கு தர 100ன் மேல் 10. இப்ப இங்க ஒரு சேவர், இங்க ஒரு சேவர், இங்க ஒரு சேவர், இங்க ஒரு சேவர். இப்ப எவ்வளவு வரப்போகுது இங்க? ரெண்டாவது இறுதியில் அவருக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளவு? 1100 சார். 1,100 ரூபாய். ரைட்? அப்ப 1,100 ரூபாய் வட்டி கிடைக்க போகுது. அப்ப 2 ஆண்டு இறுதியில் கணக்கில் உள்ள மொத்த பணம் கட்டிருக்கு. ரைட்? இப்ப இரண்டாவது வருட ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட இருந்த தொகை எவ்வளவு? 11,000. ரைட்? 11,000 தான் இரண்டாவது வருட ஆரம்பத்தில் இருந்தது. இரண்டாவது வருட இறுதியில் எங்களுக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளவு? 1,100 ரூபாய். அப்ப இருந்த என்னது இரண்டாவது வருட ஆரம்பத்தில் இருந்த தொகையையும் அந்த இரண்டாவது வருட இறுதியில் கிடைத்த வட்டியையும் கூட்டினா தான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? கடைசியா அந்த வருஷ இறுதியில் எங்களுக்கு கிடைக்கிற மொத்த பணம் எவ்வளவா இருக்கும் பார்க்கலாம். அவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 12,100 ரூபாய் வந்திருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எளிய வட்டி மூலம் செய்யல எங்களுக்கு எவ்வளவு வரும்? 12,000 ரூபாய் வந்திருக்கு. கூட்டு வட்டி மூலம் செய்யல என்னவா இருக்கு? எக்ஸ்ட்ராவா ஒரு 100 ரூபாய் வருது. எழுதி கொள்ளுங்க. விளங்காட்டி கேளுங்க. எந்த இடத்துல விளங்கலையோ அந்த இடத்துக்கு கேளுங்க, நான் சொல்லுவேன். ஹுசைன் வரையில போல நேற்று கிளாஸ். எங்க போனது ஹுசைன்? ஹுசைன். நேற்று கவரேஜ் ப்ராப்ளம் சார். ஓகே ஓகே. ரெக்கார்டிங் பாத்துனீங்களா? ஹுசைன் ரெக்கார்டிங் பாத்துனீங்களா? இல்ல சார். ரெக்கார்டிங் பார்க்காட்டி எப்படி இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு பங்களாவும் இல்லாட்டி உங்களுக்கு பங்களாவத்துல விளக்கம் இருக்கா? பங்களாவம் வட்டி சதவீதங்கள்ல பங்களாவும் வட்டி சதவீதங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? விளங்குமா? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? நோட்ஸ் தியரி பார்ட். ஓ சார் தெரியும். ஓகே ஓகே ஓகே. இல்லைன்னா ஒரு போய் பாருங்க அதை திரும்ப, அப்போ உங்களுக்கு விளங்கும். ஆஹா. தேங்க்யூ சார். ஹப்சா நேற்று வந்துட்டு இருந்தீங்களா? நான் கவனிக்கல ஹப்சாவை. ஹப்சா. ஹப்சா. ஹப்சாவை கூப்பிட்டு ஹப்சாவை ஓமன் பண்றதுக்கு நான் 5 முட்டை குடிக்கணும். ஹப்சா. ஹப்சா. நீங்க சைலண்ட்ல போயிட்டீங்க ஹப்சா. இன்னொரு நான் நினைக்கிறேன் அதுல கதைக்கே இல்லாத போல. மைக் இல்லையா ஹப்சா?
ஓம் சார். நேத்து வந்திருந்தீங்களா? இல்ல சார். இங்க என்ன நடந்துச்சு? நான் காலையிலன்னு பார்த்தேன். ஓகே, கிளாஸுக்கு ஒழுங்கா வாங்க, இல்லாட்டி கஷ்டம் இனி. குறிப்பு எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ நான் ஃபுல்லாக முடிக்கணும். இங்கே இனி எங்களுக்கு பெருசாக ஒரு இருக்கிற பாடம் வந்து அமைப்பு தேற்றங்கள், நிறுவல்கள், அதுகள் தான். ஸோ அதுகள் அப்படியே ஃபுல்லாக ஒருக்கா பார்க்கணும் கண்டினியூவாக. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது அந்த இதுக்குள்ள தான், செட்டுக்குள்ள தான். ஸோ அதான் நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அமைப்பு, நிறுவல், தேற்றங்கள் எல்லாம் வந்து ஒன்றடியாக ஃபுல்லாக பார்ப்போம். அப்போக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது குறைஞ்சது 4-5 படமாச்சு அப்படி பெருசாக வந்து நிற்கும். செகண்ட் பார்ட்டில் பின்னுக்கு பி பார்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாகவே எப்படியாச்சும் ஒரு அமைப்பு செய்யத்தான் போடும். ரைட். ஸோ அதுக்காக அமைப்பு, தேற்றம், நிறுவல்கள், அதுகளெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ரைட். அதுகளை பார்த்துட்டு அதனால சின்னனா இருக்கிறது ஒன்று என்னென்ன செகண்ட் பார்ட்டுக்கு இப்போ செய்யறதுக்கு நாங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்னது, கூட்டல் விருதியும் பெருக்கல் விருதியும். ரைட். அதை பார்த்துட்டு வேண்டாம். மற்ற பின்னங்களில் கேள்வி வந்து பின்னங்களுக்கு நோட்ஸ் தேவையில்லை, நாங்கள் கேள்வியில் மட்டும் பார்ப்போம் பின்னங்கள் எப்படி வருது. ஸோ அதையும் பார்த்தா எங்களுக்கு செகண்ட் பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக திருப்பி ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இது வாங்கி செஞ்சு முடியும். ஓ அபிஷன் சொல்லுங்க. இல்ல சார், அது மாறி அமைத்து போட்டு. சரி, காவியா சொல்லுங்க. நீங்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்லவே 5 நிமிஷம் ஆகுது, கவரேஜ் இஷ்யூ கூட. சொல்லுங்க. சார் இதுல வந்து 2வது வருட இறுதியில் மொத்த பணம் தானே சார் கேள்வி. ஓ அப்போ இதுல வந்து 10,000 தர 100ன் மேல் 110 தர 100ன் மேல் 110 அப்படி போட்டு செய்யலாமா சார்? ஓ டைரக்டா நீங்க எடுத்துக்கொள்ளவும் மேலும். அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப அதாவது வந்து இப்ப 100 ரூபாய்க்கு 110 ரூபா வட்டி என்ற மாதிரி நீங்க எடுத்து டைரக்டா போட்டீங்கனாலும் எவ்வளவு 12,100 ரூபா வரும். ரைட். ஓகே சார். இப்ப நீங்க கேட்கறது இப்படித்தானே. அதாவது வந்து இப்ப 2வது வருட இறுதியில் நீங்க வந்து கேட்குறீங்க, வேற கலர் எடுப்போம். 100ன் மேல் 100 ரூபாய்க்கு இப்போ வட்டி எவ்வளோ நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா மொத்தம் 110 ரூபா வட்டின்னு எடுத்து என்ன 10% வட்டி என்ன 100 ரூபா. இப்போ 100 ரூபா 100 ரூபா பொருளை 10, இப்போ நான் வந்து சொல்றேன் என்னண்டா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது 100 ரூபா, ஏன்னா 100 ரூபா இதுக்கு வந்து 10% லாபம் எனக்கு 10% லாபம் வச்சு விற்கிறேன் என்றா எவ்வளோத்துக்கு விற்பேன்? 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்பேன். அப்போ அதைத்தான் என்ன சொல்லுது, 100 ரூபாய 110 ரூபா. 100 ரூபாயா இருந்துச்சுன்னா பொருள் எங்களுக்கு அதாவது இதன்படி என்னது, நான் 100 ரூபா போட்டேன்டா பேங்க்ல 110 ரூபா எனக்கு வேறு. ரைட். அப்ப 100 ரூபா பொருள் 110 ரூபாண்டா தர எங்களுக்கு வந்து எவ்வளவு? 1,100 ரூபாயா? 11,000 ரூபாய். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இவ்வளோத்தையும் பெருக்கினீங்கன்னா 11 எத்தனை? 121. அங்கால 2 சைவர் டிரெக்டா வரும். அது நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நான் தனியா வட்டியை கண்டு முதலோட கூட்டினேன். இல்லாட்டி நீங்க வட்டியோடய சேர்த்து அப்படியே டிரெக்டாக செஞ்சாலும் உங்களோட விருப்பம். ஓகே. இப்போ நாங்க செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். செகண்ட் பார்ட்ல பாருங்க, ஒரு சின்ன கேள்விதான். அதுக்கு நாங்க எக்ஸாம்பிள்ல, அதாவது வந்து நாங்க எக்ஸாம்பிள்ல அதாவது வந்து உதாரண கேள்வியோடு செஞ்சோம் தெரியுமா இதுக்கு முதல்ல. அதே மாதிரி ஒரு பட்டன்ல அப்படி குறைந்து செல்லும் வட்டி வீதத்துல வந்து அதே கேள்வி அதே பட்டன்ல அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஒரு மாத தவணை தொகுதியின் தவணை தொகையின் பெருமானத்தை காணும். அதான் கேள்வி, ஒரு மாத தவணை தொகையின் பெருமானம். அந்த பட்டன் உங்களுக்கு அப்படி ஓடரா தெரிஞ்சிச்சுண்டா அதாவது வந்து 2 விதத்துல இது வரும். என்னோட வரும் 2 விதத்துல அதுக்குரிய கேள்வியை வந்து நீங்க செஞ்சு வச்சிருக்கோம். இப்ப 2 விதத்துல இந்த குறைந்து செல்லும் வட்டி விதத்துல வந்து வட்டி இதுல வந்து மாத வட்டி இதுல வந்து மாத அலகுகளை வச்சு கொண்டு காண்பதுல வந்து 2 கேள்விகள் வரலாம். ஒன்று வந்து அப்படியே எல்லா தரவுகளையும் தந்து கடைசியில ஒரு மாதத்துக்கான தவணை தொகையை கேட்கலாம். இல்லாட்டி மாதத்துக்கான தவணை தொகையெல்லாம் தந்து வட்டி வீதத்தை கேட்கலாம்.
ரைட்? ரெண்டு விதத்துல மாறி மாறி கேட்கலாம். இந்த வேலை வந்து நாங்க ரெண்டு விதமான கேள்வியும் செஞ்சிருக்கிறோம். உதாரண கேள்வி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி பட்டனை திரும்ப திரும்ப, அதாவது வந்து நீங்க அதை என்ன செஞ்சு கொள்ளுங்கண்டா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வந்து இதை இதால பிரிக்கணும். அதாவது வந்து முதலாவது வந்து இந்த அமௌண்ட்டை, இப்போ அதுல நீங்க இப்போ குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுல இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அதுல இருந்து கட்டின அமௌண்ட்டை கழிச்சு வேற அமௌண்ட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னு பார்க்கணுமா, எத்தனை மாசத்துல நாங்க கட்டுறோமோ அத்தனை மாசத்துல அதை பிரிக்கணும். அப்ப அது ஒரு மாசத்துக்கு, அப்ப ஒரு மாசத்துக்கு வட்டி இல்லாம இவ்வளவு அமௌண்ட் வருது. ரைட்? அப்ப இப்ப வட்டி இல்லாம இவ்வளவு அமௌண்ட் வருதுண்டா அதுக்கு பிறகு பார்க்கணும் என்னது, மாத அளவுகள் எண்ணிக்கை பார்க்கணும். ரைட்? அப்படி அந்த ஓர்டரை வந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, அப்படி அந்த பட்டனை வந்து அப்படியே ஒரு மாதிரி நினைவு வச்சு கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அந்த பட்டன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு, அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பட்டன்லயே செய்யும் போது ஈஸியா இருக்கும். நீங்க அதை செஞ்சு கொண்டு கண்டினியூ பண்ணி கொண்டு போறதுக்கு. ரைட்? ஓகே. இப்ப சொல்லுங்க, கேள்வியை பாருங்க. 80,000க்கு கை காசுக்கு விற்கப்படும் ஒரு கணனி பொறியை முதலில் 20,000 ரூபாயையும் மீதியை வந்து 12 மாத தவணை தொகுதிகளில் வந்து செலுத்தி முடிப்பதன் மூலம் வாங்கலாம். 12 வீத ஆண்டு வட்டி வீதத்தின் மீது குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி கணிக்கப்படுகிறது. ரைட்? குறைந்து செல்ற மாதிரி கணிக்கப்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 80,000, அதுல வந்து பாத்தீங்கன்னா 20,000 வந்து ஏற்கனவே கட்டிட்டினோம். அப்ப பாருங்க 80,000, அதுல வந்து 20,000 வந்து ஏற்கனவே கட்டிட்டினோம். ரைட்? தரவுகளை குறிச்சு கொள்வோம். 20,000 ஏற்கனவே கட்டிட்டினோம். 12 மாத தவணை கட்டணங்கள் 12 மாதத்துல வந்து கட்டி முடிக்கணும். 24 வீத ஆண்டு வட்டி. ரைட்? 24 வீதம் ஆண்டு வட்டி, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். ரைட்? 24 வீதம் ஆண்டு வட்டி. இவ்வளவுதான் எங்களுக்கு தரவு. ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஆர்டர் படி சொல்லுங்க எனக்கு. இப்ப கேட்ட கேள்வி வந்து கடைசியா கடன் ஒரு பணம் ஒரு மாதத்துல தவணை தொகையின் பெருமானத்தை கேட்டிருக்கு. ரைட்? இப்ப நீங்க எனக்கு ஓர்டரை சொல்லுங்க. ரைட்? முதல்ல என்ன செய்யணும், கடன் பணம் கண்டுபிடிக்கணும். கடன் பணம் கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து என்னது, 80,000 ரூபாய் பொருள்ல 20,000 ரூபாய் கட்டி முடிச்சிட்டேன். அப்ப மிச்சம் இனி எவ்வளவுக்கு நான் கட்டணும், எவ்வளவு கட்டுறதுக்கு இருக்கு எங்களுக்கு, கடன் பணம் எவ்வளவு, அப்ப கடன் பணம் எவ்வளவு, 60,000 ரூபாய். 60,000 ரூபாய். அதாவது வந்து 80,000 என்னட்ட மொத்த பணம் இருந்தது. அதுல வந்து 20,000 வந்து நான் முதலாவது வாங்கும் போதே கட்டிட்டேன். ஆகவே எனக்கு மிச்சம் இப்ப நான் கட்ட வேண்டிய எனக்கு இருக்கிற கடன் வந்து 60,000 ரூபாய். ரைட்? இனி அடுத்தது என்ன செய்யணும், வட்டி இல்லாம ஒரு மாத கடன் பணம் ஒரு மாத வட்டி இல்லாத ஒரு மாத கடன் பணம். ரைட்? எவ்வளவு வரும், 60,000 எத்தனையால பிரிக்கணும், எத்தனையால, 12ஆல. 12ஆல பிரிக்கணும். ரைட்? அப்ப 60,000 12ஆல பிரிக்கணும். பாருங்க, இது நான் இப்ப செய்யறதுக்கு நீங்க டைமை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல இதை முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தேவையில்லை. நீங்க அந்த பட்டனை வந்து நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலயே முடிக்கலாம். ஒரு பெரிய கேள்வி 18 நிமிஷத்துல செய்யற பெரிய கேள்வி நீங்க 3 நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா மிச்சம் 15 நிமிஷத்தை வந்து உங்களுக்கு நிமிடத்தை வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு கஷ்டமான ஒரு கேள்வியில கொண்டு செலவிடலாம். இப்படித்தான் டைமை வந்து மேனேஜ் பண்றது. ரைட்? அப்ப பாருங்க, அப்ப 60,000 வந்து 12ஆல பிரிக்கணும். பிரிச்ச மண்டங்களுக்கு எவ்வளவு, எவ்வளவு, 5,000 ரூபாய். 5,000 ரூபாய். ரைட்? அப்ப வட்டி இல்லாம கட்டுறது வந்து 5,000 ரூபாய். ரைட்? அடுத்த ஸ்டெப் என்ன, ஒரு மாத வட்டி. ஒரு மாத வட்டி. மாத அலகுகள் சார். மாத அலகுகளும் காணலாம். ரைட்? மாத அலகுகள் எண்ணிக்கை இல்லாட்டி ஒரு மாத வட்டி, நீங்க அதை என்ன ஆர்டர்ல செய்றீங்களோ செய்யுங்க. ரைட்? அப்ப ஒரு மாத வட்டி, அப்ப ஒரு மாத வட்டி என்ன செய்யணும், 100% மேல் வட்டி வீதம் தர ஒரு மாத கடன் பணம் தர 12இல் 1. 100% மேல் வருட வட்டி வீதம் தர, இப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கடன் பணம், 5,000 ரூபாய் தர, இது வருட வட்டி 5,000 வீதம். வருட வட்டி வீதம். மாச வட்டி வீதத்துக்கு என்ன செய்யணும், ஒரு வருடத்துல எத்தனை மாசம், சொல்லுங்க.
12 12. அப்ப என்ன செய்யணும் 12ஆல பிரிக்கணும். பிரிக்கணும். அப்ப பிரிச்ச பணங்களுக்கு எவ்வளவு வரும்? ஒரு மாசத்துக்கு ஒரு மாத வட்டி எவ்வளவு? எவ்வளவு? 100 ரூபாய் 100 ரூபாய். 100 ரூபாய். ரைட். வடி எவ்வளவுதான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க வந்து வட்டி அல்லாத ஒரு மாத கடன் பலம் 5000 ரூபான்னு கண்டுட்டோம். ரைட். இப்ப 5000 ரூபான்னு கண்டுட்டோம். அடுத்தது வந்து மாத வட்டி காணணும். ரைட். மாத வட்டி காண்றது எவ்வளவுக்கு? 5000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு கட்ட போறோம் 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாய்க்கு மாதம் எவ்வளவு வட்டின்னு காண போறோம். ரைட். நான் திருப்பி கேளுறேன். நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ இடி மின்னல் விழுந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்க. ரைட். இடி விழுந்த மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. இப்போ வந்து பாருங்க 5000 ரூபான்றது என்னது? மாதத்துக்கான வட்டி. இப்போ அதாவது வந்து மாதத்துக்கான கட்டுப்பணம், அதாவது வட்டி இல்லாம கட்டுற பணம். ரைட். இப்போ இந்த மாதத்துக்கு 5000 ரூபாய் கட்டைக்குள்ள இந்த 5000 ரூபாய்க்கு இவ்வளவு எனக்கு வட்டி வருது பார்க்கணும். அப்ப 5000 ரூபாய்க்கு வட்டி வீதம் எங்களுக்கு தெரியும் 100ன் மேல் 24. இந்த 24 வந்து இத்தனை இதுக்கு ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்குண்டா ஒரு மாசத்துக்கு காணணும் என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாதம் இருக்கும். ரைட். அப்ப 100ன் மேல் 24ன்றது வந்து ஒரு வருடத்துக்குரிய வட்டி என்றா ஒரு மாசத்துக்குரிய வட்டி என்ன செய்யணும்? 12ஆல வகுக்கணும். ரைட். பிரிக்கணும். ஏனென்றா எங்களுக்கு வந்து தெரியும் ஒரு வருஷத்துல வந்து 12 மாதங்கள். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 24 வீதம்ன்றது வருஷத்துக்குரியதுண்டா ஒரு மாசத்துக்குரிய காணணும்டா அதாவது 12 மாசத்துக்கு 24 வீதம். ஆகவே ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? அப்ப 24 12. ஆகவே வட்டி நம்ம எவ்வளவு வரும்? 1 2. ரைட். இங்க 2 சைவர், இங்க 2 சைவர். அப்ப 50 தர 2 100 ரூபாய். ரைட். இனி அடுத்தது என்ன காணணும்? மாத அலகுகளின் எண்ணிக்கை. மாத அலகுகளின் எண்ணிக்கை. ரைட். அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை அதுக்குரிய சமன்பாடு என்ன? எண்ணின் கீழ் 2 எண்சாக 1. அதாவது முக்கோண எண்ணுக்கு என்ன சமன்பாடோ அதுதான் எங்களுக்கு இதுக்குரிய சமன்பாடா இருக்கும். என் இன்டு என் சகோண்டின் கீழ் 2. ரைட். எண் ஒரு எண் அதுக்கு அடுத்த எண்ணை பெருக்கி 2ஆல வகுக்கிறது. ரைட். இப்ப எங்களுக்கு எத்தனை மாசத்துல கட்டி முடிக்கணும்? 12. 12 மாதத்துல கட்டி முடிக்கணும். 12 மாதம் எண்ணு பதிலா என்ன? 12. 12 தர 13ன் கீழ் 2. ஆகவே 6 தர 13 எத்தனை? 70 எத்தனை? 8. 78. அப்ப 78 78. 78 மாத அலகுகள். ரைட். அப்ப 78 மாத அலகுகள்ண்டா ஒரு மாதத்துக்கு வட்டி 100 ரூபாண்டா 78 மாத அலகுக்கு மட்டும் என்ன செய்யணும்? 78 100ஆல பெருக்கணும். 78 100ஆல பெருக்கணும். ரைட். அப்ப என்னென்னு வரப்போகுது? அடுத்த வசனம் என்ன எழுதுவோம் நாங்க இப்ப? இதுக்கு அடுத்து என்ன காண போறோம்? ஓர்டர் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அப்பதான் மொத்த உங்களுக்கு வட்டி சார். என்னது? மொத்த 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 வட்டி. வட்டி. மொத்த வட்டி. ரைட். அந்த வசனங்களையும் ஓர்டரையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கண்டா இப்ப ஓர்டரை இதே கேள்விதான் வரப்போகுது. இந்த கேள்வி வரப்போகுது. இல்லாட்டி வீதத்தை கடைசியில் அதாவது எவ்வளவு விகிதம் அனுவல் ரேட் எவ்வளவு அதாவது வட்டி வருகிற வட்டி வீதம் எவ்வளவு என்று கேட்கிற 2 பேட்டர்ன் தான் வரப்போகுது. அந்த 2 பேட்டர்னுக்கு நீங்க ஞாபகம் வச்சு கொண்டு போகும்போது தயவு செய்து ஞாபகம் வச்சு கொண்டு போனீங்கன்னா ஒரு கேள்வியை ஈஸியா செஞ்சிடலாம். ரைட். அந்த ஓர்டரை ஞாபகம் வச்சு கொண்டு போங்க. இதுக்கு அடுத்து என்ன எழுத போறோம், இதுக்கு அடுத்து என்ன எழுத போறோம் ஓர்டரை ஞாபகம் வச்சு கொண்டு போங்க. இப்ப நான் இதுல பாஸ் பேப்பர்ல நீ 2025 மட்டும் செஞ்சுட்டு போய்க்கல உங்களுக்கு அந்த ஓர்டர் ஈஸியா வரும். ரைட். அப்ப பாப்போம். இப்ப மொத்த வட்டி காணும். இப்ப மொத்த வட்டி 78 தர 100. 78 தர 100. அப்ப 7800 ரூபாய். ரைட். அப்ப 7800. 7800 ரூபாய் வந்து எங்களுக்கு மொத்த வட்டி. அப்ப 7800 ரூபாய் மொத்த வட்டி என்ன? இனி அடுத்த ஸ்டெப் என்ன? எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? மாத தவணை தொகை. ஒரு மாத தவணை தொகையின் பெருமானம். ரைட்.
இப்ப 7,800 ரூபா மொத்த வட்டி என்றா இவ்வளவு எத்தனை மாசத்துக்கு நாங்க கட்டி முடிக்கிறோம்? 12. 12. அப்ப 12. இப்ப என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்ல? ஒரு மாத கடன் பணத்தையும் மொத்த வட்டியையும் கூட்டி 12ஆல பிரிக்கணும். ஒரு மாத கடன் பணத்தையும் ஆ ஒரு மாத கடன் பணமா? சார் மொத்த கடனையும் மொத்த வட்டியும் கூட்டிட்டு மொத்த வந்தாலே கடனையும் மொத்த கடனையும் மொத்த வட்டியையும் கூட்டணும். அப்ப என்னது எங்களுக்கு இப்ப நாங்க என்னது செலுத்த வேண்டிய மொத்த கடன் தொகை, வட்டியோட செலுத்த வேண்டிய மொத்த கடன் தொகை, வட்டியுடனான மொத்த கடன் தொகை எவ்வளவு எங்களுக்கு வரும்? 60,000 சக 7,800. அப்ப எவ்வளவு வரும்? 67,800 ரூபா வரும். ரைட்? வட்டியுடனான மொத்த கடன் தொகை. இப்ப என்ன செய்யணும்? இதை வச்சுக்கொண்டு அடுத்த ஸ்டெப் என்ன? 12ஆல பிரிக்கணும் சார். 12ஆல என்னத்துக்கு இப்ப 12 பிரிச்சா இப்ப என்ன வரப்போகுது? ஒரு மாத தவணை தொகை சார். தவணை தொகை. ஒரு மாத தவணை தொகை. எங்களுக்கு வந்து வரப்போகுது 67,800 12ஆல வகுப்போம். ரைட், வகுத்தா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 12 12 12 60 7 மிச்சம் 12 78 12 72. அப்ப எத்தனை மிச்சம்? 6 மிச்சம் 12 60 சரி. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 5,650 ரூபாய். கேட்ட கேள்வி என்ன? 5,650 ரூபாய். 5,650 ரூபாய். கேட்ட கேள்வி என்ன? ஒரு மாசத்துக்கான தவணை தொகை. தவணை தொகை. ரைட். அப்போ ஒரு மாசத்துக்கான தவணை தொகை வந்து 5,500 சாரி 5,650 ரூபாய். எழுதி கொள்ளுங்க. சார், ஆம். நான் வந்து இப்ப 5,000-ஓட ஆ. 7,800 12ஆல பிரிச்சு வந்து விட கூட்டினேன் சார். ம். அப்பவும் 5,650 தான் விட வருது. ஓ, அப்படியும் செய்யலாம். அதாவது வந்து மொத்த வட்டி வந்து எங்களுக்கு தெரியுமா எவ்வளவு? 12 மாசத்துக்கு முடிய மொத்த வட்டி எவ்வளவு? 800 7,800 ரூபாய். ரூபாய். ரைட். அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வரப்போகுது எங்களுக்கு? என்ன செய்யணும்? அத 12ஆல 12ஆல வகுக்கணும். பிரிக்கணும். அப்போ ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு வட்டி எவ்வளவு வரப்போகுதுன்னா அதை நாங்க 12ஆல பிரிக்கணும். அப்ப 12ஆல பிரிச்சோம்னா எங்களுக்கு தெரியும் என்னது? 7,800 ரூபாய் 12ஆல பிரிக்கல எங்களுக்கு ஒரு அமௌண்ட் 650 ரூபாய் வரும் நினைக்கிறேன். 650 ரூபாய். எஸ். அப்ப ஏற்கனவே எங்களுக்கு ஒரு மாசத்துக்கான வட்டி இல்லாத கடன் பணம் எவ்வளவுன்னு தெரியும் எங்களுக்கு? 5,000 ரூபான்னு தெரியும். ரைட். 5,000. அப்ப அதனால வந்து நாங்க என்ன செய்யலாம்? 5,650 கூட்டியும் செய்யலாம். எஸ், அந்த வேலையும் செய்யலாம். ஓகே சார். ஏதாச்சும் விளங்க இல்லையா? விளங்காதாக்கள் சொல்லுங்க.
ஓகே, செய்தாக்கள் இந்த 2017 ஆண்டு பாருங்க. வருணிடம் கம்பெனி ஏயின் 100 பங்குகள் இருந்தன. நிதியாண்டின் தொடக்கத்தில் அவர் பங்குகளில் 40 ஒரு பங்கு ரூபாய் 210 வீதம் விற்றார். கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் வருண் பெற்ற பணத்தை காணும். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருணியிடம் கம்பெனி ஏயில இருந்து 100 பங்குகள் இருந்தன. ரைட், ஒரு கம்பெனில இருந்து 100 பங்கு அந்த கம்பெனில இருந்து ஷேர்ல இருந்து 100 ஷேர் இருக்கு அவர்கிட்ட. ரைட், அப்ப ஷேர் வந்து 100 இருக்கு. நிதியாண்டின் தொடக்கத்தில் அவர் அப்பங்குகளை 40 பங்குகளின் 40 ஒரு பங்கு ரூபாய் 210க்கு வித்துட்டார். ரைட், 100ல 40 வித்துட்டார். இப்ப 60 தான் அந்த ஏ என்ற கம்பெனில இருக்கு. ரைட், இப்ப ஏ என்ற கம்பெனில இருந்து 40 பங்கு அவர் வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டார். அப்ப அந்த 40 பங்கு வந்து வேற ஒரு ஆளுடைய கையில வந்து போயிட்டு. ரைட், இப்ப அவர்கிட்ட கையில இருக்கிறது வந்து எவ்வளவு? 60 பங்கு மட்டும் தான் இருக்கு. ரைட், கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் வருண் பெற்ற பணத்தை காண்க. ரைட், அப்ப ஏயில 40 பங்கு விற்றா அவருக்கு எவ்வளவு வரும்? ஒரு பங்கு எவ்வளவுக்கு விற்கிறார்? 210 ரூபாய் சார். 210 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப எத்தனை பங்கு விற்கிறார்? 40 40 பங்கு. பங்கு. அப்ப பெருக்கிற மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 8400 ரூபாய். 8400 ரூபாய் வரும். ரைட், கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை பயன்படுத்தி அந்நிதியாண்டின் தொடக்கத்திலேயே வரன் ஒரு பங்கு ரூபாய் 240 வீதம் கம்பெனி பியில் இருந்து ஒரு குறித்த எண்ணிக்கையை வாங்கினார். ரைட், ஒரு பங்கு பி என்ற கம்பெனி இப்ப வந்து 8400 ரூபாய் விட்டு அவற்றை கையில இருக்கு. ரைட், ஏற்கனவே ஏ என்ற கம்பெனியில இருந்து கம்பெனி ஏயில இருந்து 100 ஷேர்ஸ் இருக்கு, 100 பங்குகள் இருக்கு. அந்த 100 பங்குகள்ல இருந்து 40 பங்கு அவர் விட்டுட்டார், வேற யாருக்கோ வித்துட்டார். வித்து அதுக்குரிய காசு அவருக்கு வருது தானே, 8400 ரூபாய் வந்துட்டுது. அந்த 8400 ரூபாய் என்ன செய்யறாங்களா, இப்போ கம்பெனி பி என்ற இன்னொரு கம்பெனிகிட்ட கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு பங்கின் விலை வந்து 240 ரூபா. இப்ப 240 ரூபாய்க்கு வந்து அதை வாங்க போறேன். ரைட், அப்ப பியில வந்து எத்தனை பங்குகளை வாங்க வேற என்ன செய்யணும்? 8400 240 240 வகுக்கணும். ரைட், அப்ப இது வகுத்தம் எத்தனை வர போகுது? 24 48 30 35 72 3 82 120 ரைட் 35. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 35 பங்குகள் வந்து 35 ஷேர்ஸ் வந்து அவர் வந்து என்ன செஞ்சிருப்பார்? கம்பெனி பியில இருந்து வாங்கியிருப்பார். இப்ப ரைட், முதல் 40 ஷேர்ஸ் இருந்தது கம்பெனி ஏயில, அதை விற்று வந்த பணத்துல முதலாவது 210 ரூபாய்க்கு ஷேர்ஸ், இது வந்து 240 ரூபா ஷேர்ஸ். அப்ப இப்ப வந்து அவர்கிட்ட கையில் இருக்க போது 35 பங்குகள் வந்து இந்த கம்பெனி பியில வந்து அவருக்கு 35 ஷேர்ஸ் இருக்கு. ரைட், நிதியாண்டின் இறுதியில் பங்கு லாபமாக வருட பங்கு லாபம் இது. ரைட், நிதியாண்டின் அனுவல் இது என்னது பங்கு லாபம். ரைட், அதாவது வந்து வருடத்துக்கு தான் இந்த பங்கு லாபம். வருட பங்கு லாபம்ன்றதான் நிதியாண்டின் இறுதியில. ரைட், அப்ப வருட பங்கு லாபம்ன்றது நிதியாண்டின் இறுதியில வந்து வருட பங்கு லாபமாக கம்பெனி ஏக்கு 15 ரூபாய் வீதம் செலுத்திய அதே வேளை கம்பெனி பிக்கு ஒரு பங்குக்கு 18 வீதம் செலுத்தியது. ஏபி ஆகிய கம்பெனியில் கிடைத்த மொத்த பங்கு லாப வருமானத்தை காண்க. ரைட், இப்ப சொல்லுங்க, கம்பெனி ஏல எத்தனை பங்கு அவர்கிட்ட இருக்கு? 60 பங்கு சார். 60 பங்கு. 40 பங்கு அவர் விட்டுட்டார். அப்ப 40 பங்குக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை. 60 பங்கு இருக்கு. அப்ப ஒரு பங்குக்கு 15 ரூபாய் படி என்றா 60 பங்குக்கு எவ்வளவு வரப்போகுது? 60 தர 900 ரூபாய். 60 தர 15 சக. இங்கால வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பியில் இப்ப அவர்கிட்ட எவ்வளவு பங்குகள் இருக்கு? 35. ஒரு பங்குக்கு எவ்வளவு அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 18 ரூபாய். ரைட், அப்ப இது வந்து 900 ரூபாய். 35 18 பிரிக்கணும் எவ்வளவு வருது? 600 650.
18 அஞ்சு 80 600 பேர் பண்ணிக்கணும் இல்லையா? எவ்வளவு வருது? ரூபாய் 10 ரூபாயா? 630 ரூபாய் 630 ரூபாய். ரைட். அப்ப உங்களுக்கு கூட்டணும் எவ்வளவு வரப்போகுது மொத்த பங்கு லாபம்? 1530 1530 ரூபாய். ரைட். 1530 ரூபாய் வந்து எங்களுக்கு வரப்போகுது. ரைட். இப்போ வந்து பாருங்க அடுத்த கேள்வி. அவர் கம்பெனி ஏயின் எல்லா பங்குகளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாமல் கம்பெனி பி அக்கம்பெனியின் 40 பங்குகளை விற்று கம்பெனி பியில் பங்குகளை வாங்கியமையால் நிதியாண்டு நிறுதியில் அவருக்கு கிடைத்த மேலதிக பங்கு லாபம் எவ்வளவு கேட்கிறோம். ரைட். இப்ப சொல்லுங்க, இவருக்கு இப்ப வந்து பங்கு லாபம் எவ்வளவு? 1530 ரூபாய். இதுவே அவங்க கேட்கிறாங்க கம்பெனி ஏயிலேயே அவர் அவ்வளவு ஆசையம் வச்சிருந்தாருண்டா, இந்த விற்காம கம்பெனி ஏயிலேயே அவ்வளவு ஆசையம் வச்சிருந்தாருண்டா, அவ்வளவு பங்குகளையும் அவர் கம்பெனி ஏயிலேயே வச்சிருந்தா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? என்ன செய்யணும்? 100 தர 15. 100 தர 15. அப்ப 100 தர 15 எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 1500 ரூபா. 1500 ரூபா வந்திருக்கும். ரைட். அதாவது அந்த கம்பெனி ஏல மட்டும் அவர் அவ்வளோத்தையும் வச்சிருந்தாருன்னா 1500 ரூபா வந்திருக்கும். ஆனா இப்ப அவர் கம்பெனி பிக்கு, அதாவது வந்து ஏல விற்று அந்த காசு எடுத்து பியில கொண்டு போய் செலவு, அதாவது பியில கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து 35 ஷேர்ஸ் வாங்கி விற்றதால அவருக்கு இப்ப வர்றது எவ்வளவு? 1530 ரூபாய். ரைட். 1530 ரூபாய் இதுல வருது. ஏற்கனவே அப்படி அவர் செய்யாம அப்படியே ஏ என்ற கம்பெனியில வச்சிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 1500 ரூபாய் வந்திருக்கும். அவருக்கு எவ்வளவு லாபம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? அதாவது கம்பெனியை விட்டு கம்பெனிக்கு அவர் அங்க இருக்கிற பங்கு ஷேர்ஸை வந்து விற்று அந்த காசை கொண்டு போய் பி என்ற கம்பெனிக்கு போட்டு பி என்ற கம்பெனியால் அவர் ஏர்ன் பண்ணதால சேர்த்து அவருக்கு வந்து லாபம் எவ்வளவு வைப்பேன்? 30 ரூபா சார். ரூபாய். 30 ரூபாய். அப்ப கேட்ட கேள்வி வந்து இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மேலதிக பங்கு லாபம் எவ்வளவு வேண்டா? 1530 ரூபாயில இருந்து 30 ரூபாயை கழிச்சா, சாரி 1500 ரூபாய் கழிச்சா 30 ரூபாய் வரும். எழுதி கொள்ளுங்க. பாருங்க இதெல்லாம் சின்ன கேள்வி. இது வந்து ஒரு 10 மார்க்ஸ் கூடிய கேள்வி. ரைட். 10 மார்க்ஸ்னா 200க்கு 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். அவ்வளவு 5 மார்க்ஸ்ன்றாலும் பெரிய இது இல்ல. அதாவது 70 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா 5 எடுத்தா தான் உங்களுக்கு. அப்ப அதனால என்ன செய்து கொள்ளுங்க, கொஞ்சம் அந்த ஓர்டர்களை, அதாவது வந்து அதான் சொல்றது, கேள்வி வந்து எவ்வளவுக்கு நீங்க டச்ல இருந்து, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப கேள்விகள் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு அந்த அதுல வந்து டச் வரும். அப்ப அந்த அந்த பாடத்துல வந்து டச் வரைக்கும் அந்த கேள்வி வரைக்கும் நீங்க அந்த ஓர்டர்ல செய்ய வலிக்கிறீங்க. இப்போ ஓர்டர் தெரியாட்டின்னு நடக்கும், அது வந்து அப்படி மிஸ் ஆகி அப்படியே என்ன செய்யும், ஒன்றுக்குள்ள ஒன்று சொருவி போய் என்ன செஞ்சிடும், வேற ஒரு வேயில போனோன்னா எங்களுக்கு காண இல்லாம போயிடும், கண்டுகொள்ள இல்லாம. அதான் வந்து நான் குறைந்த செல்லும் பட்டியலுக்கு ஓர்டர் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பங்கு லாபங்கள் வந்து கேள்விகள் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆர்டர் நாங்க செய்ய போறோம்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, என்னென்ன பேட்டர்ன்ல வரும்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க இப்ப 2015 இருந்து 2025 மட்டும் செஞ்சு கொண்டு போய்க்கலாம், உங்களுக்கு பேட்டர்ன் விளங்கும். அதை தாண்டி வேற பேட்டர்ன் வராது. திரும்ப 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 அரைச்ச மாதிரி திருப்பி திருப்பி அதே பேட்டர்ன் தான் மாறி மாறி வரும், கேள்விகள் நம்பர்கள் மாறி. ரைட். ஸோ அதாவது இன்சிடென்ட்ஸ், அதாவது சிச்சுவேஷன் வந்து மாறி மாறி அந்த கம்பெனி மாறும், இது மாறும், அது மாறும். ஆனா திரும்ப திரும்ப அதே பேட்டர்ன் தான் வரப்போகுது, எங்களுக்கு வேற வராது. ஸோ அதனால திரும்ப திரும்ப இந்த இதுகளுக்கு கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் பாஸ் பேப்பர்ல வந்து என்ன செய்யறேன், நான் ஒரு பாடம் அந்த பாடத்திலேயே ஃபுல்லா கேள்வியில கண்டினியூவா செய்யக்கலாம், உங்களுக்கு அந்த பேட்டர்ன் விளங்கும். அந்த பேட்டர்ன்ல கண்டினியூவா நீங்க எப்படி செய்யறேன்னு விளங்கும். ஸோ அப்படி செய்யக்கல வந்து உங்களுக்கு அது வந்து ஈஸியா ஆயிடும். ஸோ அதுக்கு பிறகு வந்து உங்களால ஃபுல்லா அதுல ஃபோக்கஸ் பண்ணி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. பாருங்க கேள்வியின் லெந்த பாருங்க, 4 லைன் தான். இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். ரைட். அது புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இந்த பேட்டர்ன் நம்மளையும் கொண்டீங்கண்டா நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள கேள்வி செஞ்சு முடிச்சிடலாம். 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கூட நீங்க செய்யலாம். 2-3 நிமிஷத்துக்கு நீங்க சரி அட்லீஸ்ட் 5 நிமிஷத்துக்கு செய்யுங்கன்னு வைங்க.
18 நிமிஷத்துல வந்து 5 நிமிஷம் போச்சுன்னா உங்களுக்கு அங்கே மிச்சம் இல்லாம சரி 15 நிமிஷம் வந்து உங்களை கட்டுறது கொத்துறது வெட்டுறது எல்லாம் விட்டு 15 நிமிஷம் ஒரு வேலைக்குன்னு வச்சாலும் 15 நிமிடத்துல வந்து நீங்க 5 நிமிஷம் மட்டும் மிச்சம் 10 நிமிஷத்தை நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கொள்ளலாம் வேற ஒரு கேள்விக்கு கஷ்டமான கேள்வி ட்ரை பண்றதுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஒரு அலுமாரியை உடன் காசுக்கு வாங்கும் போது அதன் விலை ரூபாய் 30,000 ஆகும். அப்பணத்தில் ரூபாய் 6,000 செலுத்தி மீதி பணத்தை வட்டியுடன் ஒரு தவணை தொகை 1,100 வீதமான 24 சம மாத தவணை தொகைகளில் செலுத்தி முடிக்குமாறு அதனை வாங்கலாம். இக்கொடுப்பனவு முறைக்காக குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்தை காணும். ரைட், வட்டி வீதத்தை காணட்டாம். இப்போ வந்து அவங்களே சில இதுகளை வந்து தவணை தொகையெல்லாம் அவனே தந்துட்டான் பாருங்க. இதை ஈஸிப்படுத்தி வச்சிருக்கான். ரைட் ரைட் இதுக்கு என்ன மாதிரி பட்டன் செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தொகை வந்த எவ்வளவு 30,000 ரூபாய். ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு நாங்க செலுத்தி முடிச்சிட்டோமா 6,000 ரூபாய் செலுத்தியாச்சு. அப்ப 6,000 ரூபாய் செலுத்தியாச்சு. ரைட், அடுத்த தடவை என்ன மீதி பணத்தை வட்டியுடன் ஒரு தவணை தொகை 1,100 ரூபாய். அப்ப தவணை தொகை வந்து 1,200 ரூபாய். சரி, 1,100 ரூபாய். 24 சமமாத தவணை தொகைகளில் அப்ப 24 மந்திர செலுத்த போயினோம். ரைட், இப்போ ஆர்டர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன காணணும்? கடன் என்ன காணணும்? 30,000 ரூபா. 60,000 6,000 ரூபா முதலே பே பண்ணியாச்சு. இப்போ என்னத்தை காணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? நான் கதைக்கிற விளங்குதா? கடன் தொகை சார். கடன் தொகை காணணும். கடன் தொகை எவ்வளவு இப்ப? 24,000 ரூபாய் சார். 24,000. இதுல இந்த கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் வரும். ரைட், அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? வட்டி இல்லாத மாத தவணை சார். என்ன செய்யணும்? 24,000 24 பிரிக்கணும். 24 பிரிக்கணும். 24 மாசத்துக்கு பண்ண போறோம். எவ்வளவு வரப்போகுது? ஒரு மாசத்துக்கு 1,000 ரூபாய். ரைட், அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டு வட்டி வீதம் கட்டுக்கோ. அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க, நான் செய்யுது. அடுத்து சார் மாத அளவுகள். ஓகே, மாத அளவுகள் காணலாம். ஆர்டரின் படி செய்யணும்னு சொன்னான். ஆர்டரின் படி செய்யறேன்டா என்ன செய்யணும்? தவணை தொகை, அதாவது வந்து சார் பாத்தீங்கன்னா 1000 வந்து 12,000 பேருக்கு தவணை தொகை. 1,012 பேருக்கு போகணும் இல்ல, 1,012 24 பேருக்கு தான் நாங்க 24,000 இருக்கு. 24,000 இது பண்ணி இது வட்டி இல்லாம இப்ப 1,000 ரூபான்னு வந்துட்டு. ரைட், இது மட்டும் சரி, நீங்க சொன்னது இது மட்டும் சரி. அடுத்த ஸ்டெப், ஸ்டெப்பை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட், அப்ப ஸ்டெப்பை வந்து நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்டா. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தவணை தொகை, ஒரு மாசத்துக்குரிய தவணை தொகை எவ்வளவு? வட்டியோட சேர்த்து தவணை தொகை எவ்வளவு வருது?
1100 சார். 1100 ரூபா. அப்படி எத்தனை மாசத்துக்கு கட்ட போறோம்? 24 சார். 24க்கு கட்ட போறோம், ரைட்? அப்ப 24க்கு கட்ட போறோம்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல முதல்ல நாங்க 30,000 இருந்தது, அதுல டவுன் பேமெண்ட்ஸ் 6,000 கொடுத்துட்டோம். அதுல இருந்து 24,000 வந்தது. 24,000 இப்ப 24 பிரிச்சு எங்களுக்கு மந்த்லி வந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதால வந்து நாங்க மந்த்லி பே பண்ண போறது 1000 ரூபாய். இப்ப 1000 ரூபாய் வந்து நாங்க பே பண்ண போறோம். இது வரைக்கும் சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து, அதாவது வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நாங்க எவ்வளவு, சாரி ஒரு ஆண்டுக்கா, ரைட், ஒரு மாசத்துக்கு வந்து தவணை தொகை வந்து எவ்வளவு எங்களுக்கு வருது? 1100 ரூபாய். அப்ப அதாவது 100 ரூபாய் சார். 1100 ரூபாய் என்னது? வட்டியோட சேர்த்து தவணை தொகை 1100 ரூபாய். அப்ப வட்டியோட சேர்த்து தவணை தொகை 1100 ரூபாண்டா இப்படி எத்தனை மாசத்துக்கு நாங்க பே பண்ண போறோம்? 24 மாசம் சார். அப்ப வட்டியுடனான மொத்த தொகை, மொத்த கடன் தொகை எவ்வளவு வரும்? 1100 தர 24 பெருக்க நாங்களுக்கு எவ்வளவு வரும்? 26,400 ரூபாய். 26,400 ரூபாய் வரும், ரைட்? இப்ப சொல்லுங்க, அப்ப நாங்க இப்ப எக்ஸ்ட்ராவா, ரைட், எக்ஸ்ட்ராவா நாங்க எவ்வளவு பே பண்ணி இருக்கிறோம்? அதாவது வந்து எவ்வளவு வட்டி எங்களுக்கு நாங்க இப்ப கூட பே பண்ணிருக்கோம்? வட்டி எவ்வளவு எங்களுக்கு இப்ப இதன்படி மொத்த வட்டி எங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பே பண்ணிருக்கோம் வட்டி இல்லாம? 20, வட்டி இல்லாம எங்களுக்குரிய கடன் தொகை எவ்வளவு? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய். 24,000 ரூபாய். இப்ப எவ்வளவு பே பண்ணி இருக்கிறோம் வட்டியோட சேர்த்து? 26,400. 26,400 ரூபாய். அப்ப இப்ப உங்களுக்கு மொத்தமா வட்டி இப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 2,400 ரூபாய். 2,400 ரூபாய். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மொத்த வட்டி, ரைட்? இப்ப நாங்க அடுத்து எழுத போறது வந்து மொத்த வட்டி எழுத போறோம். அப்ப மொத்த வட்டி வந்து எங்களுக்கு எழுதணும். அடுத்தது மொத்த வட்டி. அப்ப மொத்த வட்டி வந்து எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 26,400 சய 24,000. ஆகவே 2,400 ரூபாய், ரைட்? 400 மொத்த ரூபாய் சார். மொத்த வட்டி 2,400 ரூபாய். இப்ப அடுத்தது நான் காண போறது என்னது? மாத அலகுகளின் எண்ணிக்கை. எவ்வளவு வரும்? 24 தர 25 2, அதாவது வந்து n இன்டு n பிளஸ் 1 2. ஆகவே சுருக்கணும் எவ்வளவு? 12 தர 25 300 வருமா? 12 தர 4 தர 25 100, 8 தர 25 200, 12 தர 25 300. 300 300 சார். 300, ரைட்? அப்ப 300 மாத அலகுகள் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. அப்ப 300 மாத அலகுகளுக்கு தான் எங்களுக்கு எவ்வளவு பே பண்ண போறோம்? 2,400 ரூபாய். அப்ப ஒரு மாத அலகுக்கு எவ்வளவு பே பண்ண போறோம்? ஒரு மாத அலகுக்கு 2,400 300 பிரிக்கிறோம். மாத அலகுக்கான வட்டி 800. 2,400 300. இப்ப ஒரு ஆள் ரூபாய். ஒரு ஆள் இப்ப அடி வாங்க போறோம் 800 ரூபாயா? 2,400 300 பிரிச்சா 800. இங்க 2 சைவர், இங்க ஒரு சைவர், பிரிச்ச 8 ரூபாய் சார். 8 ரூபாய், ரைட்? அப்ப மாத அலகுக்கான வட்டி வந்து எவ்வளவு? 8 ரூபாய், ரைட்? இப்ப சொல்லுங்க, இந்த மாத அலகுக்கான வட்டி எவ்வளவுக்கு அந்த மாத அலகுக்கான வட்டி வரப்போகுது? அந்த 1000 ரூபாய்க்கு சார். 1000 ரூபாய்க்கு 8 ரூபாய் வட்டி, ரைட்? அதாவது வட்டி இல்லாத மாத கட்டணம் 1000 ரூபாய்க்கு 8 ரூபாய் வட்டி, ரைட்? அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வந்து வட்டி வீதம் காணணும். இப்ப நாங்க வட்டி வீதம் சமன் 1000 ரூபாய்க்கு. ஏன் நாங்க வட்டி இல்லாம நாங்க பே பண்ண போறது 1000 ரூபாய் மாசத்துக்கு.
மாசத்துக்கு பே பண்ண போறது 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய்க்கு வட்டி வந்து எங்களுக்கு எவ்வளவு? 8 ரூபாய். 1000 ரூபாய்க்கு 8 ரூபாய் தர 100. இது வந்து என்னத்துக்குரிய இவ்வளவு வந்து இப்ப என்னத்துக்கு வரப்போகுது? என்ன வட்டி இது? என்ன வட்டி வீதம்? மாதம் சார். மாத வட்டி வீதம். அது வருட வட்டியாக்கணும்னா என்ன செய்யணும்? 12 பெருக்கணும் சார். 12ஆல பெருக்கணும். அப்ப இங்க 2 சைவர், இங்க 2 சைவர், தூக்கி கொண்டா எவ்வளவு? 9.1296 கீழ் 10 9.6 வீதம். சரியா? எழுதிக் கொள்ளுங்க. சார் சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு வேற கிளாஸ் ஒன்றுக்கு சார், லீவ் ஆகலாமா சார்? ஓகே ஓகே, நான் இப்போ ஃபினிஷ் பண்ண தான் போறேன். நீங்க லீவ் ஆகுங்க பரவாயில்ல. தேங்க்யூ சார். ஓகே. விளங்கிச்சா மெட்டாக்கள்? அசீஃபா விளங்கிட்டா? ஓ சார். ஓகே. சஞ்சனா இருக்காங்க. நான் சஞ்சனா இல்லையென்று போட்டுல நான் ஃபுல்லாகவே தமிழ் பேப்பர் ஷேர் பண்ணினேன். சஞ்சனா நேற்று கிளாஸ் வர இல்லை. சார் நான் பார்க்கல கிளாஸ் இருக்குதுன்றது. ஓகே ஓகே, நான் இங்கே இன்றைக்கு செக் பண்ணினா உங்களை காண இல்லை. அதனால தான் நான் நீங்கள் சொல்லியிருக்கலாம் வந்திருந்தீங்க, நான் கவனிக்கல நீங்கள் வந்திருந்தது. சார் வேற ஒரு கிளாஸ் இருந்தது, நான் லேட்டா வந்தேன் நான். ஓகே ஓகே, இல்லை நான் நீங்கள் கவனிச்சிருந்தா நான் உங்களுக்கு கேள்வி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒருத்தர் மில்லியன் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் இருந்தாலும் நான் உங்களை நான் கவனிக்கல. இடையில நான் கவனிக்கிறேன். நான் முதல் தடவை செக் பண்ணா அப்போ இல்லை நீங்கள். அப்போ நீங்கள் ஓகே. ரெக்கார்டிங் பார்த்துனீங்களா? நான் நினைக்கிறேன் நேற்று நீங்கள் இல்லை. நான் ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் நான் இருந்தது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததா? நான் எடுத்து வச்சுக்கிறேன் சார், இன்னும் நான் வியூ பண்ணே இல்லை. ஓகே ஓகே ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. பர்சனலாக கேட்குறதுனாலும் கேட்கலாம் நீங்கள். ஓகே சார். நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் இல்லை, அதை விட அது நான் நீங்கள் இல்லைன்னு போட்டு நான் இது பண்ணினேன். இப்போ இன்றைக்கும் பாருங்க நீங்கள் இல்லைன்னு போட்டு இது வந்து எங்களோட டவுன் பேமெண்ட். ஸோ
இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன். ரெண்டு பேட்டர்ன் வரும். அதுல வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு மாதத்தின் கட்டணம், அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து கேட்பினோம், ரைட்? அதாவது வந்து ஒரு மந்த்துக்கு வந்து பே பண்ற இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வித் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் பே பண்ணணும்னு கேட்பினோம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். இல்லாட்டி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கேட்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். இதுக்கு முதல் செஞ்சது வந்து அதாவது வந்து என்னது மாதத்துக்கு வந்து எவ்வளவு இது வருமன்றது நாங்கள், அதாவது வந்து சாரி, மாதத்துக்கு வந்து எவ்வளவு பே பண்ணணும் என்ற மந்த்லி நாங்கள் பேமெண்ட் வந்து எவ்வளோ வந்து காண்ற மாதிரி காண்றாங்க. இது வந்து அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வர்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. இது ரெண்டும் தான் மாறி மாறி வரும் இந்த மாதிரியான கேள்வி, ரைட்? இதுக்குரிய பட்டனை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்ன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.